வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ட்ரைப். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் எக்ஸ்ட்ரோட ஒரு அண்ணன்னு சொல்லலாங்க. எஸ், கியாவோட சிரோஸ் இந்த வெஹிக்கிள் தான் இன்னைக்கு என் கூட இருக்கு. இதை ஏன் எக்ஸ்ட்ரோட அண்ணன் அப்படின்னு நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கியாவோட வெஹிக்கிள்ஸை பற்றி நமக்கு தெரியும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு செல்லாக்கூடிய வெஹிக்கிளே பார்த்தீங்கன்னா 3 சோனட், செல்டோஸ் அண்ட் கேரன்ஸ் தான். சோனட் பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் இருக்கக்கூடிய வென்யூ அதோட ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே பில்ட் பண்ணப்பட்டதா இருக்கும். அண்ட் செல்டோஸும் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரீட்டாவோட இன்னொரு வெர்ஷனாக நம்ம கொடுத்துருப்பாங்க கியால. ஸோ அந்த மாதிரி நமக்கு இது கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிசைன்ல நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஹூண்டாயில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த K1 பிளாட்ஃபார்ம், கிராண்ட் ஐட்டன், நியாஸ், டெக்ஸ்டர், ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த வெஹிக்கிள் நமக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட வீல் பேஸ்ன்னு பார்க்கும்போது 2450 mm இருக்கும். இது 2550 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. 100 mm வீல் பேஸ் வந்து நமக்கு எக்ஸ்டெண்டட் பண்ணி இந்த வெஹிக்கிளை வந்து நமக்கு உருவாக்கி இருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நான் வந்து எக்ஸ்ட்ரோட ஒரு அண்ணன் சொல்றேன். ஸோ இந்த வெஹிக்கிள்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட்டா நிறைய புது விஷயங்கள் இந்த வெஹிக்கிள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில இருக்கக்கூடிய ரமணி கியா ஷோரூம் தாங்க. எஸ், ரமணி குரூப்ஸ் திருச்சியில புதுசா கியா ஷோரூம் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கியா பிராண்டோட எல்லா வெஹிக்கிள்ஸுமே உங்கள்கிட்ட டெஸ்ட் டிரைவும் அவைலபிள் இருக்கு. கியா சிரோஸ் அண்ட் அதர் கியா வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் டிரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு லுக்ல இருக்கு. பட் சைடு லுக்ல இருந்து பார்க்கும்போது இது அது இல்ல. ஸ்கோடால 2009 இருந்து 17 வரைக்கும் ஸ்கோடா 18 சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு நமக்கு. அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்டா வந்து ஸ்கோடா செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட டிசைன் பேட்டர்ன்ல இந்த சைடு லுக் போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட்டா ரிஃப்ரெஷிங்கா ஒரு நியூ லுக்கா இருக்கு. பட் சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எட்டியோட பேட்டர்ன் நமக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அந்த காலகட்டத்துல வந்துட்டு அந்த ஒரு பாக்ஸி ஷேப்ல, அது மட்டும் இல்லாம ஒரு சிபி யூனிட்டா இருந்தும் பிரைஸுமே ரொம்ப ஹையா இருந்துச்சு. அதனால அது மக்களே அதிக ரீச் ஆகல. இந்த கியாவோட சிரோஸ் வந்து நல்லாவே ஒரு பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னுமே இந்த பிரைசிங் வரல நமக்கு. பிப்ரவரி தான் இதோட பிரைசிங் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இருந்தாலுமே நல்லாவே ஒரு காம்படிட்டிவ் பிரைசிங் அண்டர் 10 lakhsக்குள்ள இதோட பேஸ் வேரியன்டோட பிரைசிங் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல டாப் வேரியன்ட்ல எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்து நம்ம இந்திய மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற வேலை கியா வந்து இந்த வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஒரு கம்ப்ளீட் சேஃப்டி ஃபீச்சர்ஸோட இருந்தாங்க நான் சொல்லுவேன். பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 6 airbag ஆப்ஷன்ஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ABS, EBD, ESP இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 360 கேமரா வித் ரேடார் ஆப்ஷன்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லெவல் 2 ADAS இந்த வெஹிக்கிள் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாம இல்ல வேரியன்ட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேஜரா பாத்தீங்கன்னா ஒரு 6 வேரியண்டா வருது. HTK அதான் நமக்கு பேஸ் வேரியண்டா இருக்கு. HTK பிளஸ், HTK ஆப்ஷன் அண்ட் HTX அண்ட் அதுல வந்துட்டு பிளஸ் அண்ட் அதுல HTX பிளஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு டாப் வேரியன்ட்டும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியன்ட் மேஜரான வேரியன்ட். அண்ட் இதுல மேனுவல், ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வேரியன்ட்ஸ்ல நமக்கு சேல்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் ஒரு 8.99 lakhs 9.99 lakhs அந்த ரேஞ்சில் வச்சு, டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16.99 lakhs அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட இன்ஜின் ஆப்ஷன் தான் நமக்கு இந்த வெஹிக்கிள்ல 2 இன்ஜின் ஆப்ஷன் தான். 1 liter டர்போ அண்ட் 1.5 liter டீசல். ஸோ இந்த 2 இன்ஜின் ஆப்ஷன் தான் நமக்கு வருது. நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா 1.5 liter CRDI டீசல் இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி செல்டோஸ் அண்ட் கேரன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த ஒரு 1.5 liter டீசல் இன்ஜின் தான். 115 ஹார்ஸ் பவரும் 250 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில் இது கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு இன்ஜின். அது மட்டும் இல்லாம ஹூண்டாய் கியாவோட ரொம்ப நாளா இருக்கக்கூடிய மோஸ்ட் ரியலபிளான ஒரு இன்ஜின் சொல்லலாம் இதை. ஸோ இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஆக்குப்பைடா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள் நான் குறிப்பிட்டு பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரானுமே நமக்கு எல்லாமே கவர் ஆகி இருக்கு. ஸோ ஃபுல்லா சிலர்ல எல்லாமே ஓப்பனா விசிபிளா இருக்கும். பட் இதுல நல்லாவே கவர்ட் ஆகி இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே நமக்கு 1 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா 118 அதிகபட்சமா 120 ஹார்ஸ் பவரும் 172 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டர்போ பெட்ரோல்ல வந்துட்டு 7 ஸ்பீட் DCT டிரான்ஸ்மிஷன் வருது. டீசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்க் கன்வெர்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
கலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நமக்கு டூயல் டோன் ஆப்ஷன் எல்லாமே கிடையாது, சிங்கிள் டோன் தான், மோனோடோன் ஆப்ஷன் மட்டும் தான் வருது. 8 கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த கியாவோட சிரோஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. வீல்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 16 and 17 இன்ச் வீல்ஸ் வருது. ஸோ நம்ம கூட இருக்க டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 215/55 ப்ரொஃபைல் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே பேஸ் வேரியன்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு 16 இன்ச் வீல்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 215/60 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 55 ப்ரொஃபைல் டயர்ஸ் வரும், அதில் 60 ப்ரொஃபைல் டயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே நமக்கு சேமா அந்த ஒரு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது நமக்கு டயரோட ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகுறதுனால அது ஈக்குவலா நமக்கு மெயின்டைன் ஆகும். 60 இன்ச் 17 இன்ச்னாலும் டயரோட ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகும், அந்த 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு மெயின்டைன் ஆகும். நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இருக்கு. நம்ம உள்ள ஏறி உட்காரும் போதுமே கொஞ்சம் அப்ரைட்டர் பொசிஷனா தான் இருக்கு உள்ள சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு. அண்ட் இந்த சைடு லுக்ல பாத்தீங்கன்னா அலாய் பேட்டர்னோட டிசைனுமே வந்து நமக்கு மாறுபடுது. ஸோ 3 அலாய் வீல்ஸா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் 16 இன்ச் 17 இன்ச் வீல்ஸ். ஸோ 16 இன்ச் வீல்ஸுக்கு வந்து தனி அலாய்ஸ், 17 இன்ச் வீல்ஸ் வந்து தனி அலாய்ஸ். பேஸ் வேரியன்ட் வந்து 15 இன்ச் வீல்ஸா கொடுத்துருப்பாங்க, ஸ்டீல் வீல்ஸ். அதுக்கு வந்து வீல் கவர்ஸ் வர மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. கியானாலே அவங்களோட அந்த டைகர் நோஸ் தான் அவங்களோட சிக்னேச்சர் டைப். ஸோ அதை வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி கிரில் பேட்டர்னா எதுவும் இல்லாம இந்த இடத்துல இந்த பிளாக் கலர்ல ஏன்னா பிளாக் கலர்ல இந்த ஒரு லைன்ஸ் கொடுத்து இதுலயே அந்த ஒரு டைகர் நோஸ் அந்த ஒரு ஷேப் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ரேடியேட்டருக்கான வென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு, ஃபுல்லி ஓப்பனா தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சில்வர் கலர் பினிஷ்ல ஸ்கிட் பிளேட்ஸ் வர மாதிரியும் டிசைன் பண்ணிருக்காங்க. லைட் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட்லி எல்இடி தான், ஐஸ் கியூப் டிசைன்டு எல்இடி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டிஆர்எல் பிளஸ் இண்டிகேட்டர் ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா அதோட ஃப்ரண்ட் லுக் நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் நிற்கும் போது என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட இடுப்பு வரைக்குமே வருது, நல்லாவே ஹை ஸ்டான்ஸான ஒரு போனட்டா இல்லை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 360 டிகிரி கேமரா இதில் வருது. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அண்ட் சைடு ஓஆர்எம்ஸ் எல்லாமே கீழே நம்ம கேமராஸுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓஆர்எம்ஸோட டிசைன் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே கர்வியாவோ இல்லை பாக்ஸியாவோ இல்லாமல் நிறையவே கட்ஸ் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே அந்த டைகரோட இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இதெல்லாமே ஸ்கெச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறைய டிசைனிங் ஒர்க்குங்கிறது இல்லைன்னு தான் சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிளாட் டைப்பாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம், டிசைனுக்காக உள்ள ஸ்ட்ரெச் பண்ணோம்னா உள்ள ஸ்பேஸ் நமக்கு குறையும், இல்லை வெளியே ஸ்ட்ரெச் பண்ணோம்னா 4 மீட்டருங்கிறத தாண்டி போயிடும். அதனால அது ஒரு ஃபிளாட்டாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்ல ரியர் டீஃபாகர் வைப்பர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருது. கியா அண்ட் சிரோஸோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்கும் ஆட்டோட பேட்ச் அண்ட் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரி ரியர்லையும் சில்வர் கலர் ஃபினிஷ்ல ஸ்கிட் பிளேட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து பிரேக் லைட் வந்திருக்கு அண்ட் சைடில் வரக்கூடிய இந்த டெயில் லைட்ஸ். ஸோ இந்த ஒரு பொசிஷன் தான் இருக்கு, எல்இடி செட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு நல்லாவே ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸாக காமிக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ரூஃப் ரைட்ஸ் ஆப்ஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஷார்பின் ஆண்ட்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். ஸோ எலக்ட்ரிக் டெல்கேட் ரிலீஸ் தான். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்சல் ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்சல் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம 465 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கு. பூட்ல ஒரு லைட் ஆப்ஷன் வந்துருது. இதே இவ்வளவு சின்ன பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இவ்வளவு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீட் வந்து ரியர் ரோ சீட் வந்து இவ்வளவு தூரம் நமக்கு ரெக்ளைனிங் ஆகும். நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து நம்மளால ரெக்ளைனிங் பண்ணிக்க முடியும். அதனால பின்னாடி ரியர் ரோல உட்காந்துருக்கவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா அவங்க டிராவல் பண்ணலாம். ராங் டிஸ்டன்ஸ் கூட நல்லாவே ஈஸியா அவங்க கவர் பண்ணலாம். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு ரெக்ளைனிங் ஆகுதோ அதோட கட் அவுட் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்சல் ட்ரேங்கிறது. ஸோ இந்த லெவல்ல இவ்வளவு ஒரு ஸ்பேஸ் நமக்கு டீசென்டான ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ இன்டீரியர் நம்ம பார்ப்போம். இன்டீரியர்ல ஃபர்ஸ்ட் ரியரோட கம்ஃபர்டபுள் பார்ப்போம். ஏன்னா இந்த வெஹிக்கல் எடுக்கிறவங்களே கம்ஃபர்டபுளுக்காக தான் எடுக்கிற மாதிரி இந்த வெஹிக்கல் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு வெஹிக்கலா இருக்காது, பேசஞ்சர் சென்ட்ரிக்கான வெஹிக்கல் தான். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறோம் இந்த வெஹிக்கல்ங்கிற பொறுத்து தான் இந்த வெஹிக்கல் அவங்க டிசைனே பண்ணியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரியர் ரோ சீட்டோட கம்ஃபர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 75 டிகிரி ஓப்பனிங்ல டோர் நல்லாவே ஓப்பன் ஆகுது. டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே சாஃப்டான ஒரு டச்சிங்காக நம்ம கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு சாஃப்ட் டச்சிங்காக இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், பவர் விண்டோ ஸ்விட்ச் இதெல்லாமே இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பட்டன் நமக்கு அடிஷனலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வெஹிக்கல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா ரியர் ரோலையுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். இங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸான இங்கிரஸா தான் இருக்கு நமக்கு. ஏன்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்கனால ஹை ஸ்டாண்ட்ஸாக தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டா ஏறி உள்ள உட்கார முடியுது. உட்காந்தோன்னா பாத்தீங்கன்னா நல்லாவே நான்
செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அண்டர் டச் சப்போர்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா இருக்கு, எந்த வகையிலுமே குறைச்சல. அண்டர் டச் சப்போர்ட் கம்ப்ளீட்டா ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட பொசிஷனுக்கு தான் நான் வச்சிருக்கேன். இந்த லெவல்ல எவ்வளவு ஒரு நீ ரூம் இருக்குன்னு பாருங்க, நீ அண்ட் ரெக் ரூம்லாம். ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளா உட்காந்து போற வகையில இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெக்லைனிங் சப்போர்ட் நான் வச்சிருப்பேன், ஒரு கம்ப்ளீட் ரெக்லைனிங் சப்போர்ட்டா இருக்கு. நிறைய பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு காமிச்ச மாதிரியே ஃபுல்லான ஒரு இதுல இந்த லெவல் ஆஃப் ஒரு ரெக்லைனிங் சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள்ஸ் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே வந்துருது. ஸோ அதனால நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்க எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளா நம்ம டிராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்னது போல ஃபர்ஸ்ட் செக்மெண்டா நமக்கு வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு சீட்ஸ்ல இருந்து நமக்கு அந்த கூலிங் எஃபெக்டும் நமக்கு வரும். ஸோ அதனால எந்த வகையிலுமே டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம நம்ம லாங் டிராவல் பண்ண முடியும். சீட்டோட குஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆம்ரெஸ்ட்டுமே நமக்கு வந்துருது வித் கப் ஹோல்டர்ஸோடயே. சன்பிளைன்ஸ் கொடுத்துருக்க இந்த வெஹிக்கிள் நல்லாவே இருக்குங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சன்பிளைன்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காது. யூசபிலிட்டி வைஸும் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸுமே ஒரு ப்ரீமியம் ஃபீல் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி சேஃப்டி வைஸ் நமக்கு 3-point சீட் பெல்ட் வந்துருது. ஐசோஃபிக்ஸ் சீட்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் ஆப்ஷன், ஸோ அதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டருமே நமக்கு வந்துருது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஆட்டோ ஆப்ஷன்ல இருக்கு. நமக்கு கேபின்குள்ள இருக்க ஏர்ல உள்ள டஸ்ட் பார்ட்டிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ அதனால ஏர் வந்து பியூரிஃபைடா நம்ம கேபின்குள்ள வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஏசி போட்டிருக்கும் போது. அதுக்கான பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இது. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து இந்த ஃபேன் நம்ம கண்ட்ரோல் எவ்வளவு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதெல்லாமே இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாமே இங்க நமக்கு இருக்கு. ஸோ கீழே பாத்தீங்கன்னா 2 Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் வைக்கிற மாதிரியான சின்ன ஒரு ஹோல்டருமே இங்க இருக்கு. 3 பேர் தாராளமாவே இதுல உட்காரலாம். 2 பேருங்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். 3 பேருமே நமக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கிட்டு உட்கார்றவங்கிற மாதிரி இருக்காது. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உட்காரலாம். அண்ட் டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருது. ஹேண்டில்ஸ், லைட்ஸ் வந்து ரீடிங் லேம்ப், சைடு ரீடிங் லேம்ப்ஸா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க, சைட்ல வருது. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹூக் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லா சாலிடா இருக்குங்க, எதுவும் ஏனோ தானோ கொடுக்கணுங்கிறது இல்லாம ஹூக்ஸ் எல்லாமே நல்லா சாலிடா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஒரு கோட் வந்து ஹேங் பண்றீங்க அப்படிங்கிற எல்லாமே நல்லாவே சாலிடா இருக்கும். ஸோ ரியரோவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் கிளாஸ் ப்ரொஃபைலாவே இந்த வெஹிக்கிள் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம்ல டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து கிராஜுவலான ஒரு ஸ்பீட், ஹைவேஸ்ல வந்து ஒரு கிராஜுவலான ஸ்பீட்ல டிரைவர் போட்டு ஓட்டுறோம் அப்படிங்கிற எல்லாமே நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும். நம்ம அல்கசார் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம். ஸோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் கிளாஸ் இருக்கும், டிரைவர் போட்டு ஓட்டுறீங்க போல நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அதை விட ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுளே இந்த வெஹிக்கிள் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த ஃப்ரண்ட்ல போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே அந்த 75 டிகிரி ஓப்பனிங்ல தான் இருக்கு. டோர் பேடிங்ஸ் எல்லாமே நமக்கு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்ல தான் வருது. ஸோ இதுல வந்து 2 பார்டர் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சுவிச்சஸ் எல்லாமே 4 பவர் விண்டோ சுவிச்சஸ், சென்ட்ரல் லாக்கு அண்ட் ஓஆர்எம்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ் எல்லாமே இங்க வந்துருது. டோர் ஓப்பனர் பாத்தீங்கன்னா சில்வர் பினிஷ்ல நல்லாவே ஸ்டெடினஸா நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ரோலையுமே ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இதுலயே நமக்கு பிளேஸ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த பேடிங்கே வந்து 2ஆ பிரிச்சு இதுல கொடுத்த மாதிரி இதை டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு. உட்காரது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்கு. ஹைட் பர்சன்ஸ் எல்லாம் வந்துடலாம். எல்டர் பீப்புள்ஸ்மே ஏறி உட்கார ஈஸியா இருக்கும். இந்த டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீல் வந்து ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீலா வந்திருக்கு. டிரைவருக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், பார்க்கிங் அண்ட் ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன், ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இன்டீரியரோட தீம் பாத்தீங்கன்னா நமக்கு டூயல் டோன் கலர் ஆப்ஷன்ல தான் இருக்கு. கிரே பிளஸ் கிரேச், ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் பேட்டர்ன் தான். இதுலயுமே டேஷ்போர்ட் எல்லாமே நமக்கு ரீசெண்டா பாக்குற மாதிரி அந்த ஒரு பெரிய பனோராமிக் ஒரு டிஸ்பிளே செட்டப்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபுல்லா ஃப்ளோட்டாவே இது இருக்கும். நமக்கு இதுல வந்து 3ஆ நமக்கு இதுல பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டேரிங் வந்து நமக்கு ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீலா நமக்கு பேட்டர்னே இந்த சைட்ல எல்லாமே கொடுத்து பார்க்க புதுசா நல்லா இருந்துச்சு. அண்ட் பிளாட் பாட்டமா தான் வருது, ஒரு ரவுண்ட் டைப்பா இல்ல. நிறையவே கட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்கு. ஸ்டேரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்டோட இந்த ஸ்டேரிங் வீல் வந்து நமக்கு வருது. இன்னொரு விஷயம் மேஜரா நான் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இதோட குவாலிட்டி. ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்க சுவிச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியா இருக்கு. ப்ரீமியம்ஸா நம்ம யூஸ் பண்றதுக்கே ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அண்ட் இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த Type-C போர்ட்டை வந்து டைரக்டா சார்ஜ் பண்ணிக்கிறது அண்ட் அதை வந்து USB போர்ட்டா கன்வெர்ட் பண்ணி சார்ஜ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆப்ஷன், அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட்டுக்கான ஒரு ஓப்பனிங், புஷ் ஓப்பனிங் மாதிரி இதுல கொடுத்து எல்லாமே டிசைன் பண்ணிருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க சொல்லலாம். அந்த ப்ரீமியம்னஸ் மக்களிடையே கொண்டு போய் கொடுக்கணும். ஒரு 15 to 20 lakhsக்குள்ள வாங்கக்கூடிய மக்களும் இந்த மாதிரியான ப்ரீமியம் ஃபீல்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. அண்ட்
இங்க இருக்கக்கூடிய இந்த வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னாலுமே இந்த ஒரு மார்பிள் பேட்டர்ன் ஃபினிஷ் மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நம்ம கூட இருக்கிறது டீசல்ல ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர். சோ அதோட நாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன்ல எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த பட்டன்ஸ்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ரோலிங் பேட்டர்ன் டைப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஒன்னு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் இல்லாம ரோலிங் பேட்டர்னா இருக்கு, அதுலயுமே இருக்கு. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ்லயுமே அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே நல்லாவே இருக்கு. டிரைவிங் மோட் ஆப்ஷன் கீழே அந்த மாதிரி எல்லாமே இல்லாம இந்த ஸ்டேரிங் வீல்லயே இங்க டிரைவிங் மோட் ஆப்ஷன் அண்ட் இந்த சைடு டிராக்ஷன் மோட் ஆப்ஷன் சொல்லிட்டு 2 இதா நம்ம கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து நம்ம எல்லா வெஹிக்கிளுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் டிரைவிங் மோட் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துலயே 2 இதா கொடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னா யூனிக்கா நல்லா இருக்கு. அண்ட் சன்ரைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோ பேசஞ்சர் சைடு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு வந்து நார்மலா தான் இருக்கு. லைட் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல. சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் பேனோராமிக் சன்ரூஃப் வருது. இதுல பேஸ் வேரியன்டான HDK வேரியன்ட்ல மட்டும்தான் நமக்கு சன்ரூஃப் கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய HDK ஆப்ஷன் வேரியன்ட்ல நார்மல் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மத்தபடி அடுத்த 4 வேரியன்ட்லயுமே நமக்கு பேனோராமிக் சன்ரூஃப் வந்துருது. அண்ட் இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இந்த இடம் வந்து ஒரு லைட் இலுமினேட்டிங் மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எந்த ஒரு லைட்டும் இதுல வராது. ஸோ நார்மலா வரக்கூடிய இந்த எல்இடி லைட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஆன் பண்றேன். டே லைட்டுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு விசிபிளா இல்ல, நைட் டைம் வந்து நல்லா விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சன்கிளாஸ் ஹோல்டர் இங்க ஒன்று வந்துருது. ஸோ இது பாத்தீங்கன்னா டே நைட் IRVM ஆட்டோமேட்டிக் டே நைட் IRVM ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட SOS 2 ஆப்ஷன் கியா கனெக்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல நமக்கு வந்துருது. கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ஸான ஸ்டோரேஜ் தான். இந்த ஒரே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட்ல வருது. ஒரு டீசன்ட் சைஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எல்டர் பீப்புள்லாம் இங்கே உட்காராங்க போது இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிப்பாங்க. பழைய மாடல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு டிசைனிங் பேட்டர்ல இது நமக்கு இருக்கு. ஃபுல்லாகவே அந்த ஒரு கிரே காம்பினேஷன், அந்த சிமெண்ட் கலர்னு சொல்லணும், அந்த ஒரு காம்பினேஷன்ல தான் இதோட செட்டப் எல்லாமே இருக்கு. அதுலயே கொஞ்சம் கிளாசி ஃபினிஷா இந்த இடத்துல எல்லாமே நமக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இந்த வெஹிக்கிள்ல பார்த்து பாத்தீங்கன்னா திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அந்த ஒரு 20 lakhs பட்ஜெட்டுக்குள்ள வாங்குற மக்களும் இந்த மாதிரி பிரீமியம்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுங்கிற மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிளேனா இருக்கா, நம்ம பாட்டில் வைக்கிறோம் இல்ல கப் ஹோல்டர் கப்பு வைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இது நமக்கு வந்து ஸோ இந்த இதுக்குள்ள நம்ம வந்து எந்த வகையிலையும் ஆடாத மாதிரி நீட்டா வச்சுக்கிற மாதிரியான ஒரு கிரிப்போட இருக்கும். யூஸ் பண்ண டைம்ல இதை வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல் டு அட்டென்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லை கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்கு. டிரைவர் ஆம்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்தே நமக்கு இதை பண்ணியிருக்காங்க. கியாவோட கீயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கீயா இருக்கு இந்த தடவை. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹோல்டு ஆப்ஷன், லாக்கு அன்லாக்கு ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டன் சைட்ல வருது. நார்மலா நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த வெஹிக்கிள்ல வந்து சைட்ல பட்டன்ஸ் கொடுத்து இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து புதிய ஃபீச்சர்ஸ்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய நியூ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் நமக்கு இருக்கு. திரும்பவும் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான், இது வந்து நம்ம ஹூண்டா கியாவோட அந்த K1 பேஸ் பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிளா இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்து அந்த 15 to 20 lakhs பட்ஜெட்குள்ள வாங்குற மக்களே எல்லா ஃபீச்சர்ஸுமே ஃபீல் பண்ணணும், அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் ஃபீல் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேனலே வந்து நமக்கு 3ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு இன்ஃபோடைன்மெண்ட், சென்டரா பார்த்தீங்கன்னா ஏசியோட இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த சைடு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடு வந்து டேக்கோமீட்டர், அண்ட் சென்டரா பாத்தீங்கன்னா மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து டிஜிட்டல்ல தான் இருக்கு. அண்ட் இந்த இன்ஃபோடைன்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்பியன்ட் லைட்ஸ் எல்லாமே மாத்திர மாதிரி நிறையவே ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாங்க ஓவராலா இந்த வெஹிக்கிள கொடுத்துருக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ கியா சிரோஸ், ஸோ நம்ம கூட இருக்க வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் வந்து நமக்கு ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட இன்ஜின் தான், நிறைய வெஹிக்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிரோஸ்ல இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்ம பார்க்க போறோம். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான் எனக்கு நம்ம கூட இருக்கு. இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட்ல தான் இருக்கு, இருந்தாலும் கேபின்குள்ள நாய்ஸ் எதுவுமே வரல, நல்ல சைலண்டான ஒரு கேபினா இருக்கு நமக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டுமே ஆன் பண்ணி காமிக்கிறேன் திரும்ப. ஸோ ஆஃப் பண்ணும்போது வரக்கூடிய இந்த ஒரு கிராஃபிக்ஸ் பேட்டர்ன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஆன் பண்ணலாம். ஸோ வண்டி ஆன் ஆகுறதுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சைலண்டா நமக்கு ஆன் ஆகுது. ஜர்க்கு வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கு. ஸோ டிரைவ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எல்லாரும்.
டிரைவ் மோட் போட்டாச்சு, பார்க்கிங் எடுத்துட்டேன். ஸோ ஏசி கூலிங் நான் 2 பாயிண்ட்ல தான் வச்சிருக்கேன். நல்லாவே இருக்கு கூலிங்கு. ஏன்னா இவ்வளோ நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம், அதை வச்சு சொல்றேன். போட்டோன்னு எப்படா சொல்றேன்னு கேட்காதீங்க. இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 115 ஹார்ஸ் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. ஆட்டோமேட்டிக்ல டார்க் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ ரொம்பவே ரியலபிளான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு சொல்லலாம் டார்க் கன்வெர்டர். இதே பெட்ரோல் வேரியன்ட் போனீங்கன்னா நமக்கு 1 லிட்டர் டர்போல டிசிடி ஆப்ஷன் கொடுப்பாங்க, டூயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் வருது. ஸோ இப்போ நான் ஓட்டிட்டு இருக்க மோட் பாத்தீங்கன்னா நார்மல் இக்கோ மோட்ல போயிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து லீனியரான ஒரு பவர் டெலிவரி நமக்கு கிடைக்குது. ஸோ சிட்டிக்குள்ள ஓட்டுறோங்கிற போது டிராபிக் கண்டிஷன்ஸ்லாம் இது போட்டு ஓட்டுறோங்க போது மைலேஜ் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 3 டிரைவிங் மோட் ஆப்ஷன், எக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்னு 3 இருக்கு. நார்மலுங்கிறது ஹை பவரும் இல்லாம ரொம்ப லோ ரெவும் இல்லாம மீடியமான ஒரு பொசிஷன்ல இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து எல்லா கண்டிஷன்ஸுக்குமே ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டோன்னே நல்லாவே ஒரு ரெவ் எடுத்து நமக்கு இன்ஜின் மூவ் ஆகுது. பிரேக்கிங் நல்லா தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100+ தான் பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் வந்து யூஸ் பண்றதுக்கு டிஃப்ரெண்டா நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ ஒரு லென்த்தி பாடி, நமக்கு டேர்னிங் எடுக்கும் போலாமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓவர் ஆக்சிலேஷன் கொடுத்தா அந்த ரெவ் எடுத்து தான் போற மாதிரி இருக்கு டார்க் கன்வெர்டர் மேக்ஸிமம். பட் நீங்க நல்லா நார்மலா ஒரு ஸ்லோவா நமக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த கியர் சேஞ்ச் ஓவர்ங்கிறது ஈஸியா ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஓவர் ஆக்சிலேஷன் சவுண்ட்லாம் இல்லாம வண்டி நல்லாவே மூவ் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பைக்கு ப்ளஸ் ஒரு வேன். ஸோ இந்த இதில் வீவிங் வந்து நான் உங்களுக்கு வாக்ரவுண்ட்லேயே காமிச்சிருப்பேன். நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் ஆன போனட்டு, அதனால போனட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லாவே கார்னரிங் எல்லாமே நமக்கு நல்லா விசிபிளா இருக்கு. ஈஸியா ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும் இந்த வெஹிக்கிளை. அண்ட் விண்ட்ஷீல்ட் ஆகட்டும், சைடில் இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாமே நல்லாவே ஒரு ரூமியா தான் இருக்கு நமக்கு. அதனால வீவிங் ஆங்கிள் நல்லாவே கிளியரா தெரியும். நல்லாவே ஒய்டான ஒரு விண்டோ கிளாஸா இருக்கு. ஸோ சின்ன இது டேர்னிங்கு இதில் அப்படியே நம்ம வந்து இப்போ 90+ போறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்னரிங். ஸோ இப்போ இந்த நெக் டு நெக் போகும்போது நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் ஸ்லோ ஸ்பீடில் தான் போனேன். 60ல் எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல, கட் அடிக்க முடியுது. டாப் ஸ்பீட் போய் கட் அடிக்கும் போது ரோல் ஓவர் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆர்பிஎம் ரெவ் மேட்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதில். ஓகே தாங்க, ஸ்ட்ரைட் ரோட் ஹைவேஸில் நம்ம போகும்போது நல்லாவே இருக்குது இந்த வெஹிக்கிள். அந்த ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃபீல் கொடுக்குற வகையில் இது இருக்குது. ஏன்னா ரியர் பேசஞ்சருக்கு நல்லாவே கம்ஃபர்டபுள் கொடுத்து டிரைவர் போட்டு ஓட்டுறோம் அப்படிங்கும்போது நீட்டா நம்ம உள்ள உட்காந்து டிராவல் பண்ற மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கு. சீட்டிங் ரோ ஆகட்டும், பவர் டெலிவரி வந்து எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு லைன் வாட்ச் கேமரா ஆப்ஷன்ஸுமே வருது. நமக்கு 360 கேமரா கொடுத்துருக்கவும் நமக்கு ஓரம்ஸ் கேமரா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் நம்ம போடும்போது இந்த டிஸ்பிளேலேயே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நமக்கு அது வந்து காமிச்சிருது. ஸோ இதுக்கு மாதிரி கேளுமே பார்த்துருக்கோம். நம்ம ஹூண்டாயில் அல்கசாஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அது வரும். கிரீட்டா அல்கசா எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த ரவுண்ட் பேட்டர்ன் டைப்லேயே. ஸோ அது அப்படியே நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த தடவை இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு டிராக்ஷன் மோட் ஆப்ஷனுமே இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்னோ, மட், சாண்டுன்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வருது. நம்ம அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஓட்டும் போது ஸ்னோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இருக்காது. மேக்ஸிமம் மட் அண்ட் சாண்ட் இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். சேரு இல்லாட்டி நார்மலான ஒரு மண்ணா இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா நமக்கு மேனுவலாகி வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிராக்ஷன் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோட் ஆப்ஷனுமே நமக்கு இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. அண்ட் நமக்கு நிறையவே அந்த வாய்ஸ் இதுவும் வருது, ஸ்கூல் ஜோன் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது. ஸோ அதெல்லாமே நமக்கு இதில் அடாஸ் ஃபீச்சர்ஸ், லெவல் டு அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஸ்ட்ரைட் ரோட்ல பாடி ரோல் எந்த அளவுக்கு பார்ப்போம். ஸோ நார்மலா இப்போ நான் வந்து 80 to 120 வரைக்குமே இல்லை நான் க்ரூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த அளவுக்கு பாடி ரோல் ஆகும்போது தெரியல. கார்னரிங் எடுக்கும் போதுமே சரி, ஃபுல் பாக்ஸி ஷேப் டிசைன் தான். பட் உள்ள இருக்க பேசஞ்சருக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுள் கொடுக்கணுங்கிற வகையில் அந்த பாடி ரோல் எல்லாமே மேனேஜ் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிள்ல. ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நமக்கு அவசர மாதிரியாவுமே இல்லை. ஸோ இந்த வெஹிக்கிளோட பாடி வெயிட்டுக்கு இல்லை கொடுத்துருக்க அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பவர் டெலிவரிங் இருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு டேர்னிங் வருது.
இதையுமே நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ வித் ஆக்சலரேஷனோட இந்த டேர்னிங்கை நம்ம எடுக்கும் போகும்போது ஸோ வண்டி உட்காரவும் இல்லைங்க. சைடில் நமக்கு டேர்ன் பண்ணும்போது சில வண்டியில் லெஃப்ட் சைடு உட்காரும், ரைட் சைடு உட்காரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இல்லை. நல்லாவே ஸ்டேபிளாக வண்டி மூவ் ஆகுது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. சஸ்பென்ஷன் ஒர்க் இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது அண்டர் 4 மீட்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஸோ அண்டர் 4 மீட்டர் கேட்டகரியாவே இருந்தாலும் அந்த ஒரு ஒய்டான போனட் இருக்கு. நமக்கு ஹாரியர், சஃபாரி, எம்ஜி ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கல் பெரிய வண்டி ஓட்டும் போது அந்த ஒரு பிராட் போனட் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு அண்டர் 4 மீட்டர் கேட்டகரியிலே நல்லாவே ஒய்டான ஒரு போனட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் லென்த் எடுத்து டிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளால ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. டேர்னிங் எடுக்கும் போதாகட்டும், ஒரு யூட்டர்ன் அடிக்கும் போதாகட்டும், இந்த மாதிரி நேரத்துல வந்து அந்த கொஞ்சம் லென்த் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட மெயின் பாயிண்ட்டுமே அதுனே சொல்லலாம் நம்ம. ஏன்னா இந்த கேட்டகரி அண்டர் 4 மீட்டர் கேட்டகரி பட்ஜெட் ஒரு 15 to 20 lakhs பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபீச்சர்டு அண்ட் ஒரு ஹை லுக்கிங் வைஸ்மே நல்லா இருக்க மாதிரி டிசைன் பண்ணிக்கூடிய வெஹிக்கிள் இதை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.